गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। सद्गुरु विठ्ठल दास महाराज की जय. பரம பாகவதோத்தமனாக இருக்கக்கூடிய பிரியவிரதனுடைய வம்சாவளியை தான் மேலே வர்ணிச்சுட்டே வரார். அதில் பிரியவிரதனுடைய முதல் குழந்தைகளாக இருக்கிறவருடைய கதையை தான் விஸ்தாரமாக சொல்லிட்டு வரார். அதில் ஆக்னீத்ரன் பித்ருலோக காமனாக இருந்துட்டு ஒரு காமத்திலேயே ஈடுபட்டு அந்த பூர்வச்சித்தியினுடைய அவக்கூடிய சௌக்கியமாக இருந்து அதிருப்தியாகி அப்போ பித்ருலோகத்தை போய் அடைந்தான் அப்படின்னு ஆக்னீத்ரனுடைய கதையை சொல்லிவிட்டு அப்புறம் ஆக்னீத்ரனுடைய புத்திரராக இருக்கக்கூடிய முதல் மகனாக இருக்கக்கூடிய நாபியோடைய கதையை ஆரம்பிக்கிறார். இந்த நாபி பரமதர்மாத்மாவான். எப்படி ஆக்னீத்ரன் தன்னுடைய ஜம்பூ தீபத்தை 9 நாடாக தேசங்களாக மாற்றி அவர் பிரித்து கொடுத்தாரோ, அதில் இப்போ நாம் இருக்கமே இதுக்கு பாரதம்னு சொல்கிறோமே, இது அகண்ட பாரதம், இது பாரதம்னு அப்புறம் தான் பேர் வந்தது. இந்த நாபி அப்படின்ற இந்த மகாராஜா பரிபாலனம் பண்ணும்போது இதுக்கு அஜனாபம் அப்படின்னு பெயர். இதுக்கு பாரதம்னு ஏன் வந்ததுன்னு பின்னாடி நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ இந்த அஜனாபம் அப்படின்றக்கூடிய இந்த அகண்ட பாரதத்தை இந்த நாபி பரிபாலனை பண்ணிட்டு வரார். இந்த நாபி மேருதேவி அப்படின்ற தர்மிஷ்டையாக இருக்கக்கூடிய பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டுருக்கார். இவருக்கு சந்தான பாக்கியம் இல்லை. உடனே தன் ராஜ்யத்தில் இருக்கிற அந்த ரித்விக்கள் மகான்கள் ரிஷிகள் கிட்ட போய் கேட்ட உடனே ஒரு யாகத்தை பண்ணுவோம், யாகத்தினால பகவான் சந்தோஷம் அடைவார், அதனால உனக்கு புத்திர பிராப்தியானது ஏற்படட்டும் அப்படின்னு ஒரு யாகத்தை ஏற்பாடு பண்ணுறா. அதில் யாக காரியம் போது பிரவர்க்கியம் அப்படின்னு பெயர். எப்படின்னா அந்த யாகமே பகவானுடைய சரீரம், அந்த பிரவர்க்கியத்தில் தான் அந்த யாகத்தில் இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய சரீரம் தலை வேற சரீரம் வேறையாக இருக்கும். அந்த பிரவர்க்கியம்ன்ற காரியம் போது தான் அந்த யாகத்தில் அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து யஜ்ஞ புருஷனாக மாற்றுவா. அப்படி அந்த பிரவர்க்கியம் நடக்கும்போது என்ன ஆச்சரியம்னா, இப்படி அந்த பிரவர்க்கியத்தை முடிக்கிறார்கள். அந்த ஹோமகுண்டத்திலேருந்து சாக்ஷாத் வைகுண்டவாசியே சதுர்புஜத்தோட அழகான பீதாம்பரத்தோட அழகான நாபி விஸ்தாரமான வக்ஷஸ்தலம் தான் மகாவிஷ்ணு அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக மார்பல மகாலட்சுமியும் கழுத்தில் கௌஸ்துபம் அப்படின்ற மணியும் அழகான கண்டம் சங்கம் சக்கர கத பத்மத்தோட இப்படி மகர குண்டலத்தோடு மந்தஹாசத்தோடு அழகான நாசம், விஸ்தாரமான கண்கள், அழகான புருவங்கள், கஸ்தூரி திலகம், திவ்ய கிரீடத்தோட இப்படி பகவான் அங்கே ஆவிர்பவிச்சாராம். அப்படி பகவானை பார்த்த உடனே அந்த ரிஷிகளுக்கெல்லாம் பரம சந்தோஷம். இப்படி பகவான் வரணும், இப்படி காட்சி கொடுக்கணும்லாம் அவள் ஆசைப்படலை. இந்த நாபி தர்மாத்மாவாக இருக்கிறதுனால இவன் தன்னுடைய குழந்தைக்கு ராஜ்ய பரிபாலனத்தை ஒப்படைச்சிட்டு இவன் பகவத் பிராப்திக்காக கிளம்பணும்ல. அப்படி தயவெந்து பகவானை குறித்து பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு யாகம் பண்ணும்போது சாக்ஷாத் வைகுண்டவாசியாக இந்த யாக குண்டத்தில் வந்த உடனே இந்த ரித்விகளுக்கெல்லாம் பரம சந்தோஷமாக அப்படியே என்ன பண்ணார்னா, எல்லா சுக்கு ஸ்ருவம் தன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே வைத்தார்கள். எல்லாரும் ஏந்துட்டார்கள். இப்போ பொதுவாக இந்த காரியங்கள்லாம் பண்ணும்போது அப்படியே எழுந்துலாம் வரக்கூடாது. ஏதாவது அந்த காரியத்தை முடிச்சுட்டு அப்புறம் அதுக்குன்னு இல்லை, அதை முடிச்சுட்டு தான் எழுந்துக்கணும். இப்போ ஏன் இந்த பகவானை பார்த்தோன்னே எழுந்துட்டா அப்படின்னா, சாத்தியம் அப்படின்றது ஒன்று, சாதனை அப்படின்றது ஒன்று. இந்த யாகமோ யஜ்யமோ வேதமோ பாகவதமோ பாராயணமோ பகவன் நாமமோ இது எல்லாம் சாதனம். சாத்தியம் யாருன்னா பகவான். அந்த சாத்தியமாக இருக்கக்கூடிய பகவான் வந்ததுக்கப்புறம் சாதனத்தை வச்சுன்னு யாராவது கஷ்டப்பட்டுருப்பாளா? அக்கறைக்கு போகணுன்றது சாத்தியம், அதுக்கு ஓடை தான் சாதனம். அக்கறைக்கு போனதுக்கப்புறம் யாராவது அந்த ஓடையை பற்றி தேடுவோமோ? அப்படி பகவானை பார்த்ததுனால அந்த காரியங்கள் எல்லாத்தையும் அப்படியே நிறுத்திட்டு மேலே இந்த பிரபுவை ஸ்தோத்திரம் பண்ணுறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மகான்கள் வந்தால் எப்படி பூஜிப்பாலோ அப்படி பகவானுக்கு அர்க்யபாத்திய ஆச்சமணியெல்லாம் கொடுத்துட்டு மேலே இந்த ரித்விக்கெல்லாம் பகவானை பார்த்து ஆச்சரியமாக அற்புதமாக ஸ்தோத்திரம் பண்ணுறார்கள். அந்த பகவானை பார்த்து முதல்ல சொல்கிறாளாம், பிரபு உனக்கு நான் ஏதாவது சமர்ப்பணம் பண்ணணும்னு நினைக்கிறோம் எல்லோரும், என்ன சமர்ப்பணம் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா உங்ககிட்ட ஏதாவது இல்லைன்றதுனால தானே உனக்கு சமர்ப்பணம் பண்ண முடியும். உங்ககிட்ட இல்லாதது என்ன? எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. உன்னுடைய சாநித்தியமாக நீ இருக்கிறதுனால தான் அது சலிச்சின்னு இருக்கு. அப்பேற்பட்ட பிரபு நீ எங்கள் மேலே கருணை வச்சு உன்னை நான் எதிர்பார்க்காத போது கூட நீங்கள் வந்திருக்கியே பிரபு. உனக்கு இப்படி நீ வரும்போது எங்கள் பெரியோர்கள்லாம் சொல்லியிருக்கா, அப்பேற்பட்ட பிரபுவுக்கு நீ பண்ண வேண்டியது என்னென்னா சாஷ்டாங்கமாக மன ஒருமைப்பாடோடு நீ நமஸ்காரம் பண்ண உனக்கு
அதுதான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை ரித்விக்குகளும் கையை தூக்கிண்டு நமோ நமஹா நமோ நமஹா இது ஏதாவது சதுபசிக்ஷிதம். இப்படி தான் எங்கள் பெரியோர்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. அவனுக்கு நமஸ்காரம் பண்ணுவதை தவிர வேறு பதிலே கிடையாது அவனுக்கு. இப்படி எல்லாமே அவனால் தான் நடந்துட்டுருக்கு. அப்பேற்பட்ட பிரபு பக்தவத்சலன் பாகவத வாத்சல்யன் நீ. அப்பேற்பட்ட பிரபு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக வந்தியே. உன்னை பற்றி வர்ணிக்கணும்னு ஆரம்பித்தா இந்த நாள் போதுமா? இந்த உலகம் இருக்கிற பரியந்தம் வர்ணிச்சிருந்தா கூட உன்னை வர்ணித்து தள்ள முடியாது. அப்பேற்பட்ட பிரபு நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக வந்திருக்க. அப்பேற்பட்ட பிரபுவாக இருக்கக்கூடிய உன்னை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக இப்படி யாகங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி பரம பவித்திரமாக அந்த பூமியை ஆக்கி அதுக்கு வேதிகள்லாம் போட்டு பிராமணர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு யதேஷ்டமாக தட்சிணையை கொடுத்து அத்தனை பெரியும் ஆச்சாரமாக இருக்க சொல்லி ரிக்வேதத்தினாலும் உன்னை கூப்பிட்டு யஜுர்வேதத்தினாலும் உன்னை ஹவிர்பாகம் கொடுத்து சாமவேதத்தினாலும் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணி இப்படி உன்னை சந்தோஷப்படுத்துகிறோமே இவ்வளோ கஷ்டப்பட்டு. ஆனால் இத்தனையும் பண்ணி தான் உன்னை சந்தோஷப்படுத்தணுமான்னா அது கிடையாது. நீ எப்படி தெரியுமியோ துளசிகா தூர்வாங்கூரைரப்பி சம்பிருத்தையா சபர்யா கிள பரம பரிதுஷ்யசி அப்படின்ட்டு. நீ இத்தனை பண்ணாதான் பகவான் சந்தோஷப்படுவான்றது கிடையாது. நீ பரம கருணாமூர்த்தி. உன்னுடைய சந்நிதிக்கு கிருஷ்ணா இன்றைக்கி என்னால் இந்த துளசி தளம் தான் வைக்க முடியும் அப்படின்னு துளசி தளத்தை எடுத்துன்னு ஸ்ரத்தையாக 2 கண்ணீரோடு அந்த பகவானுடைய திருவடியில் வச்சுட்டேன்னா அதுக்கே பகவான் சந்துஷ்ட சித்தனாகிடுவானா. இந்த யாகம் பண்ணி பகவானை நீ எவ்வளோ சந்தோஷப்படுத்துறியோ அதுக்கு சமமாக இந்த துளசி வாங்கியே சந்துஷ்டி ஆகிடுவ நீ. அப்பேற்பட்ட கிருபாலு நீ அப்படின்னு பகவானை சொல்லி இப்போ நீ இந்த யாகத்தில் எங்களுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக வந்திருக்க. இப்போ எல்லோரும் என்ன நினச்சிட்டுருப்பா, இந்த யாகம் பண்ணணும் நீ வந்த அப்படின்னு நினச்சிட்டுருப்பா. ஆனால் அது உண்மை இல்லை. எல்லாரும் பண்ணுற யாகத்தில் நீ வந்துடுறியோ? வரதில்லை. என்னென்னா நீ இப்போ வந்ததுக்கு காரணம் என்னென்னா, எப்படி ஒரு குழந்தைகளுக்கு அனுகிரகம் பண்ணணுன்றதுக்காக ஒரு அப்பா அம்மா எப்படி ஓடி வருவாளோ அப்படி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணுன்றதுக்காக நீ உன் கிருப்பையினால தான் வந்தியே தவிர நீ வரத்துக்கு இந்த யாகமானது ஒரு விலை கிடையாது. இந்த யாகம்ன்றது உன்னை சந்தோஷப்படுத்துவதுக்கு தானே தவிர நீ நிற்கிற அளவுக்கு உனக்கு யாகம்ன்றது ஒரு விலை கிடையாது. என்னன்னா நாங்கள் அவாவா பண்ணக்கூடிய பக்தி, அவாவா சொல்லக்கூடிய நாமம், அவாவா பண்ணக்கூடிய கிருபாஸ்மரணம் தான் உன்னை வர வைக்கும். அப்படி உன்னுடைய கிருப்பை நீ வரணும்னு ஆசைப்பட்டு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி தான் வந்தியே தவிர எங்கள் யாகத்தினால ஏதோ நாங்கள் பெரட்டி சாமர்த்தியத்தினால உன்னை வரவரைக்கல பிரபு. அப்போ ஏற்பட்ட கருணாமூர்த்தி நீ அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அந்த விஷயத்தை பகவானை இப்படி ஆச்சரியமாக அற்புதமாக அவராக தான் வந்தார். இவா யாகம் பண்ணியதுனால பகவான் வரலை. பகவானுடைய கிருப்பை பகவானே ஆசைப்பட்டு வந்தது போல பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறார்கள் அந்த ரித்விக்குகள். பரம வைகுண்டவாசியாக இருக்கக்கூடிய பிரபுவாக இருக்கக்கூடிய ஒன்றை யாரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறா தெரியுமோ? பரம ஞானியாக இருக்கக்கூடிய ஞானிகள் ஸ்தோத்திரம் பண்ணுறா. பரம பாகவதோத்தமாலாம் ஸ்தோத்திரம் பண்ணுறா. சந்நியாச மார்க்கத்தில் அவலம்பித்து அந்த மார்க்கத்தில் இருக்கிற அபவர்க்க மார்க்கத்தில் இருக்கிற மகான்கள் எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணுறா. அவெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணும்போது நாங்கள்லாம் எம்மாத்திரம். அப்பேற்பட்ட கிருபாலு நீ. இப்படி நீ வந்தது என்னன்னா, இப்படி நீ வந்ததுக்கப்புறம் ஒரு வரன் கேட்பியோன்னு, நான் வந்திருக்கேன் ஏதாவது வரன் வேணுமான்னு, அப்படிலாம் கிடையாது. நீ வந்ததே வரன். நீ இப்போ நிற்கிறியோனோ இதே நீ கொடுக்குற வரன் தான். இதை தவிர ஒரு தனியாக ஒரு வரன் தேவையே இல்லை. ஏன்னா உலகத்திலே நீ தான் பெரிய விஷயம். அப்பேற்பட்ட மோட்சாதிபதியாக இருக்கக்கூடிய நீ வந்ததுக்கப்புறம் வேற வரன் வேற வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் இவர்கள் சொல்கிறாலாம், நாங்கள் சொல்லிட்டோம் ஆனாலும் நீ எங்களுக்கு ஒரு வரன் கொடுக்கணும் அப்படின்றாலாம். பகவான் என்ன வரன் அப்படின்னு கேட்ட உடனே இப்போ நாங்கள் வேதத்தை பரிபூர்ணமாக அத்தியனம் பண்ணியிருக்கோம், சாஸ்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டுருக்கோம், ஸ்ரத்தையாக யாகம் பண்ணுறோம். அந்த ஸ்ரத்தையாக யாகம் பண்ணினதுடைய பலிதம் என்ன, நீங்கள் நிற்கிறேன். இதெல்லாம் இருக்குது எங்களுக்கு தெரியும். ஆனால் சில சமயத்தில் எங்களுக்கு சில விஷயத்தை பற்றி கவலை இருக்குது. என்னென்னா எங்களுக்கு அனவரதமும் வாக்கில் பகவன் நாமம் வரணும்னு இந்த பரம பவித்திரமாக இருக்கக்கூடிய ரிஷிகள் பிரார்த்தனை பண்ணுறாலாம். எப்படி இருக்குது பாருங்கள், ஆச்சரியமாக இருக்குது. உடனே நாமம் வஸ்தியா தர்மம் வஸ்தியா அப்படின்னு பார்க்கக்கூடாது. இந்த தர்மமும் தேவை, நாமமும் தேவை, ரெண்டுமே சேர்ந்தது தான் நம்ம மார்க்கத்தில். என்னென்னா அத்தியனம் பண்ணி சாஸ்திரோக்தமாக வாழ்ந்துட்டு சாஸ்திர பாரம் கண்ட அந்த ரிஷிகள்லாம் என்ன சொல்கிறான்னா, பிரபு நாங்கள் இரும்பினாலோ தும்பினாலோ இல்லை எங்களுக்கு ஜுரம் கஷ்டப்பட்டாலோ இல்லை எங்களுக்கே எங்களுடைய ஸ்பிரகம் இல்லாத போது அனவரத்தமும் எங்களுக்கு என்னென்னா எங்கேயாவது தடுக்கி விழுந்தாலோ எங்கேயாவது இடிச்சுண்டாலோ கொட்டாவி விட்டாலோ அனவரத்தமும் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சமயத்தில் ஐயோ அப்பா அம்மானு கத்தாதபடிக்கு தவ குணகிருத்த நாமதேயானி வச்சன கோச்சரானி பவந்து, இப்படி எங்கள் வாக்கில் எப்போதும் உன் நாமம் இருக்கிறது போல நீ அனுகிரகம் பண்ணு.
ஏன் இப்படி கேட்குறான்னா, அதானே சொல்கிறது, நம்ம மனசு நம்ம சுவாதீனம் இல்லாத சமயமாக இதெல்லாம். நம்ம தும்பும்போது, இருமும்போது, ஜுரத்தில் இருக்கும்போது, கொட்டாவி விடும்போது, இந்த சமயத்தில் நம்ம மனசு நம்ம சுவாதீனத்தில் இருக்காது. அது பாட்டுக்கு சரீரம் தன்னுடைய தர்மத்தை பண்ணிட்டே இருக்குமோன்னோ, அந்த சமயத்தில் கூட பகவான் நாம் வந்துருத்ததுன்னா, அப்போ இதனுடைய பலன் என்னன்னா, அந்த காலம் இருக்கே, கடைசி காலம், அந்தே நாராயண ஸ்மிருதின்னு, அந்த சமயம் நம்ம சுவாதீனம் இல்லாத போது கூட நம்ம பகவான் நாம் சொல்லிட முடியுன்றதுனால, இந்த சமயத்துலலாம் நீ கொடுத்து அந்த கடைசி காலம்னு ஒன்று இருக்கே, அந்த சமயத்தில் கூட எங்கள் வாக்கில் பகவன் நாமந்தான் இருக்கணும். நீ வரன் எப்படியும் கேட்க போகிற, இவாளே சொல்லிட்டாலாம் முன்னாடியே, அதனால் நீ வரனா கொடு அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் நமஸ்காரம் பண்ணி இப்படி பகவான்கிட்ட அழகாக ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுடைய ஸ்தோத்திரத்தை முடிக்கிறார்கள். இப்படி ரிஷிகள் அழகாக ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு மேலே இந்த யாகம் எதுக்கு பண்ணாலோ அந்த விஷயத்துக்கு வரா. நாங்கள்லாம் எங்களுக்கு எந்த வரனும் வேண்டாம், உன்னை பார்த்ததே பரம சந்தோஷம், இதுதான் எங்களுக்கு உலகத்திலே பிடிச்ச பெரிய வரன் கிடைச்ச வரன், இதுக்கு மேலே ஒன்று வேணுமா அப்படின்னு சந்தோஷப்பட்டு, ஆனாலும் இந்த யாகம்ன்றது ஒரு தர்மம் தானே, அந்த தர்மம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பரம தர்மாத்மாவாக இருக்கக்கூடிய இந்த நாபிக்கு கிஞ்சாயம் ராஜரிஷி அபத்திய காமகா, அவருக்கு புத்திரன் வேணும். அந்த புத்திரனை வச்சுட்டு லோகத்தில் இருக்கிற எல்லாம் அவர் மாதிரியே தர்ம பரிபாலனம் பண்ணி அந்த பண்ணக்கூடிய கடமையானது அவருக்கு இருக்கணும். அந்த புத்திரன் வேணும் தான் இந்த யாகம் பண்ணுறார். நீங்கள் என்ன பண்ணணும்னா, பிரஜாம் பவாதிருஷீம், உங்களை போலையே ஒரு நல்ல குணங்களோட சத்குணங்களோட இருக்கிற ஒரு பையனை அவர்களுக்கு பிறப்பது போல் நீங்கள் அனுகிரகம் பண்ணினா போதும். என்னடா இவன் வரன் வேண்டாம் வேண்டாம் கேட்டு இப்போ இப்படி கேட்குறானேன்னா, எங்களுக்காக நாங்கள் எந்த வரனும் கேட்கல பிரபோ, ஆனால் இந்த தர்மத்துக்காக இதை ஆரம்பித்ததுனால நீங்கள் அனுகிரகம் பண்ணும் இவர்களுக்கு. நாங்கள்லாம் இப்படி தான் இருப்போம், எங்களுடைய இது இப்படிலாம் இருக்கும், நாங்கள் அப்பப்போ இந்த மாதிரிலாம் கேட்போம், இந்த மாதிரிலாம் வரன் கேட்போம். நீங்கள் தயாளுவாக இருக்க நீங்கள் எப்படியும் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவேல், அப்படி நீங்கள் கிருப்பாலு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிஷிகள்லாம் தன்னை தாழ்ந்துட்டு பகவானுக்கு இப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறாலாம். அப்படி வினய சம்பத்தாக அதுக்கு மேலே பகவானை பார்த்து சொல்கிறாலாம், ஒரு உத்தம பிரபு இருக்கான், அந்த பிரபு கிட்ட போய் முன்னாடி நின்னாலே அவன் தெரிஞ்சுட்டு அவன்கிட்ட இருக்கிற ஏதோ கொஞ்சம் தனம் கொடுத்தாலே இவன் கோட்டீஸ்வரனாக ஆகிடுவான். அப்படி ஆகக்கூடிய அவன்கிட்ட போய் நின்றுட்டு அவன் எது வேணாலும் கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கும்போது அவங்கிட்ட போய் இந்த அசடு பிராமணன் என்ன கேட்டார்னா, எனக்கு ஒரு 2 கிலோ தவிடு வேணும் என் மாட்டுக்கு போடுறதுக்கு அப்படின்னு கேட்டாராம். அந்த மாதிரி இருக்க பிரபு உங்ககிட்ட நாங்கள் கேட்குறது, அந்த அபவர்க்கமாக இருக்கக்கூடிய மோட்சத்தை கூட நீங்கள் இப்போது எங்களுக்கு கொடுத்து இங்கே கூட அழிச்சுன்னு போகிறதுக்கு நீங்கள் சித்தமாக இருக்கும்போது, அந்த அசடு பிராமணன் எப்படி தவிடு பொடி கேட்டாரோ அந்த மாதிரி இந்த ராஜாவுக்கு குழந்தை வேணும்னு நாங்கள் கேட்குறோம், நீங்கள் க்ஷமிச்சுண்டு இதுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிஷிகள் அவர்களுடைய ஸ்தோத்திரம் அவளுடைய காமனை எல்லாத்தையும் சொல்லி முடித்த உடனே எப்படி அழகாக ஸ்தோத்திரம் பண்ணா. இவர்கள் தன்னை எப்படி தாழ்த்துண்டு பகவானை ஸ்தோத்திரம் பண்ண, அப்படி வினய சம்பத்தாக இருக்கிற இந்த ரிஷிகளை பார்த்த உடனே பரம சந்தோஷம் அடைந்தாராம் பகவான். தான் சந்தோஷம் அடைந்து அந்த ரிஷிகளை பார்த்து மேலே சொல்கிறாராம், எப்படி ஒரு அருமையான ஸ்தோத்திரம், ரொம்ப சந்தோஷப்பட்டேன், இப்படிலாம் நீங்கள் உங்களை தாழ்த்திக்கணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் அதுக்கு மேலே என்ன கேட்டேல், இந்த ராஜாவுக்கு குழந்தை வேணும், அதுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும், ஒன்றை போலேயே ஒரு குழந்தை வேணும்னு நீங்கள் கேட்டேலோனோ. உடனே பகவான் சொல்கிறாலாம், நீங்கள் சொன்னாலே நடக்கும், ஏன்னா நான் தனியாக இது நடக்கும்னு சொல்லணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் எல்லாரும் குழந்தை பிறக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணாலே போதும். ஏன்னா பிராமணோஸ்ய முகமாசீத்துன்னு நீங்கள் உலகம் க்ஷேமார்த்தம் இப்படி இருக்கிற நீங்கள்லாம் இந்த ரிஷிகள்லாம் என்னுடைய வாக்குக்கு சமானம். அப்படி நீங்கள் சொல்லி ஒன்று நடக்கலைன்னா நான் பொய் சொன்னது போல் ஆகிடும். அதனால் நான் தனியாக அனுகிரகம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் இந்த யாகம் பண்ணி இப்படி நீங்கள் குழந்தை பிறக்கும்னு சொன்னாலே பிறக்கும், அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை என்னோடது. இதை சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னேலோன்னு உங்களை மாதிரியே ஒரு சத்புத்திரம் வேணும்னு, அப்பா எனக்கு டூப்ளிகேட்டே கிடையாது, நான் சயேக்கஹான்னு ஒருத்தந்தான், அதனால் உங்கள் எல்லாரும் ஸ்ரத்தையாக பண்ணக்கூடிய யாகம் இந்த தர்மாத்மாவாக இருக்கக்கூடிய நாபிக்கும் மேரு தேவிக்கும் நானே புத்திரனாக பிறக்கணும்னு ஆசைப்பட்டு நான் அவதாரம் பண்ணி மேலே ரிஷபனாக பிறந்து எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ண போகிறேன்னு பகவானாக ஒரு ஸ்பெஷல் அனுகிரகம் பண்ணுறாலாம் அந்த ரித்விக்களுக்கும் நாபிக்கும் மேரு தேவிக்கும். ஒரு சத்புத்திரன் வேணும்னு பண்ண யாகத்தில் பகவான் தானே பிறந்து எப்படி ராமராவும் கிருஷ்ணனாவும் பிறந்து தசரதரையும் வசுதேவரையும் நந்தகோபனையும் அப்பாவாக கூப்பிட்டது போல இந்த நாபிக்கு அப்படி ஒரு பாக்கியம். சாட்சாத் பகவானே ரிஷபதேவராக அவதாரம் பண்ணி இந்த நாபியும் மேருதேவியும் அப்பா அம்மாவாக கூப்பிட போகிறார். அப்படி உயர்ந்த அவதாரமாக அதுக்கு தான் இதுக்கு ரிஷபன்னு பேர்.
என்ன பண்ணார்னா, வளர்ந்து எப்படி இருக்கணும், ஒரு ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கிறவன் எப்படி இருக்கணும், கிரகஸ்தனாக இருக்கிறவன் எப்படி இருக்கணும், ஒரு உயர்ந்த ராஜா எப்படி இருக்கணும், வானப்பிரஸ்தம் போனால் எப்படி இருக்கணும், இந்த சரீரத்தில் நம்ம என்னென்னலாம் வச்சுன்னு எப்படி நம்ம மனோநல ஒவ்வொரு க்ஷணத்துலேயும் இருந்து கடைசியாக நாம் எப்படி இருந்து பகவானை போய் அடையணும்னு, அப்படி எல்லா ஆசிரமத்துலேயும் எப்படி இருக்கணும்னு காண்பிக்கிறதுக்காக உள்ள அவதாரமாக இவர் எப்படி இருக்காருன்னு பார்த்து இவர் பண்ணுவது போல் நாம் நம்ம மனசை தயார் பண்ணிட்டோம்னா போதும். அப்படி எல்லோருக்கும் இப்படி தான் காண்பிக்கணுன்றதுக்காக அப்படி ஒரு அவதாரம் இந்த ரிஷபாவதாரம்னு மேலே நான் பிறக்கிறேன்னு அபயம் கொடுத்து பகவான் சொல்கிறார். அதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகுது. மேலே எல்லோரும் கலந்து பாராயணம் பண்ணுவோம். அத த்ருதீயோऽध्यायः ஸ்ரீசுக உவாச நாபிः अपत्यकामः अप्रजया मेरुदेव्या भगवन्तं यज्ञपुरुषम् अवहितात्मा अयजता तस्य हवावश्रद्धया विशुद्धभावेन यजतः प्रवर्ग्येषु प्रचरत्सु द्रव्यदेशकालमन्त्र ऋत्विग्दक्षिणाविधान योगोपपत्या दुरधिगमोऽपि भगवान् भागवतवात्सल्यतया सुप्रतीकः आत्मानम् अपराजितं निजजनाभिप्रेतार्थ विधित्सया गृहीतहृदयः हृदयङ्गमं मनोनयनानन्दन अवयवाभिरामम् आविश्चकार अथः तमाविष्कृत भुजयुगलद्वयं हिरण्मयं पुरुषविशेषं कपिशकौशेयाम्बरधरम् उरसि विलसत् श्रीवत्सललामं दरवरवणरुह वनमालाच्छूर्यमृतमणि गदादिभिः उपलक्षितं स्फुटकिरणप्रवरमुकुट कुण्डलकटककटिसूत्रहार केयूरनूपुरादि अङ्गभूषण विभूषितं ऋत्विक्सदस्यः गृहपतयः अधना इव उत्तमधनम् उपलभ्य स बहुमानम् अर्हणेन अवनतशीर्षाणः उपतस्थुः ऋत्विज ऊचुः अर्हसि मुहुः अर्हत्तमा अर्हणमस्माकम् अनुपथानां नमो नम इति एतावत् सदुपशिक्षितं कोर्हति पुमान् प्रकृतिगुणव्यतिकरमतिः अनीश ईश्वरस्य परस्य प्रकृतिपुरुषयोः अर्वाक्तनाभिः नामरूपाकृतिभिः रूप निरूपणम् सकलजननिकाय वृजिन निरसन शिवतम प्रवर गुणगण एकदेशकथन आदृते परिजनानुराग विरचित शबल संशब्द सलिलसित किसलय तुलसिका दूर्वाङ्कुरैरपि संभृतया सपर्यया किल परम परितुष्यसि अथानयापि न भवतः इज्यया उरुभारभरया समुचितमर्थमिह उपलभामहे आत्मनि एव
अनुसवनम् अञ्जसा व्यतिरेकेण भूयमान अशेषपुरुषार्थस्वरूपस्य किं तु नाथाशिष आशासानां येतत् अभिसंराधनमात्रं भवितुम् अर्हति। तद्यथा बालिशानां स्वयम् आत्मनः श्रेयः परमविदुषां परमपुरुष प्रकर्षकरुणया स्वमहिमानं च अपवर्गाख्यम् उपकल्पयिष्यन् स्वयं नापचित एव इतरवत् इहोपलक्षितः। अथायमेव वरः अर्हत्तमा यर्हि बर्हिषि राजर्षेः वरदर्षभः भवान् निजपुरुषे क्षणविषय आसीत्। असङ्गनिशित ज्ञानानलविधूत अशेषमलानां भवत्स्वभावानाम् आत्मारामाणां मुनीनाम् अनवरत परिगुणित गुणगण परममङ्गलायन गुणगण कथनोऽसि। अथ कथञ्चित् स्खलन क्षुत्पतन जृम्भन दुरवस्थानादिषु विवशानां नः स्मरणाय ज्वरमरणदशायामपि सकलकश्मलनिरसनानि तव गुणकृतनामधेयानि वचनगोचराणि भवन्तु। किञ्चायं राजर्षिः अपत्यकामः प्रजां भवादृशीम् आशासानः ईश्वरमाशिषां स्वर्गापवर्गयोरपि भवन्तम् उपधावति प्रजायामर्थप्रत्ययः धनदमिव अधनः फलीकरणम्। को वा इह ते अपराजितः अपराजितया मायया अनवसित पदव्यानावृतमतिः विषयविषरयानावृतप्रकृतिः अनुपासित महच्चरणः। यदुघवावतव पुनः अदभ्रकर्तरिह समाहूतः तत्रार्थधियां मन्दानां नः तद्यत् देवहेळनं देवदेवार्हसि साम्येन सर्वान् प्रतिवोढुम् अविदुषाम्। श्रीशुक उवाच इति निगदेन अभिष्टूयमानः भगवान् अनिमिषर्षभः वर्षधराभिवादित अभिवन्दितचरणः सदयम् इदम् आह। श्रीभगवानुवाच अहो बताहं ऋषयः भवद्भिः अभितथगीर्भिः वरम् असुलभम् अभियाचितः यत् अमुष्यात्मजः मया सदृशो भूयादिति ममाहमेवाभिरूपः कैवल्यात् अथापि ब्रह्मवादः
न मृषा भवितुमर्हति ममैव हि मुखं यत् द्विजदेवकुलम् तत आग्नेध्रीये अंशकलया अवतरिष्यामि आत्मतुल्यम् अनुपलभमानः। श्रीशुक उवाच इति निशामयन्त्या मेरुदेव्याः पतिम् अभिधाय अन्तर्दधे भगवान् बर्हिषि तस्मिन्नेव विष्णुदत्त भगवान् परमर्षिभिः प्रसादितः नाभेः प्रियचिकीर्षया तदवरोधायने मेरुदेव्यां धर्मान् दर्शयितु कामः वातरशनानां श्रमणानां ऋषीणाम् ऊर्ध्वमन्थिनां शुक्लया तनुवा अवततारा। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पंचमस्कन्धे नाभिचरिते ऋषभावतारो नाम तृतीयोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठल दास महाराज की जय।